சமீபத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களும் இந்திய கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் தலைமையேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்றால் இந்திய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும், இந்திய கூட்டணி எவ்வாறு இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் இன்று நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று மணிசங்கர் ஐயர் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் தான் சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. மேலும் சில தலைவர்கள் அதை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார்கள். பீகாரின் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சமூக நீதியை காக்கும் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்திய கூட்டணியை ஒருங்கிணைத்தால் இந்திய கூட்டணி நன்றாக இருக்கும் என்று அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். தேசிய அரசியலில் அனுபவமுள்ள பிராந்திய தலைவர்களில் ஒருவர் ஸ்டாலின் என்றும் இந்திய கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்த தகுதியானவர் அவர் என்றும் மகாராஷ்டிராவின் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய அரசியலில் போலோச்சுகிற இத்தனை தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்ததோ அதில் ஒரு கட்சியை கூட இழக்காமல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் இப்போது பார்த்திருப்போம், மீண்டும் புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதுவரை தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆட்சியை பாராட்டுகின்றன என்று இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து செல்வதில் வல்லவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டுமல்லாது கடந்த 5 ஆண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி என்பது ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக இன்று செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். நம்முடைய இந்தியாவில் கடந்த 2014க்கு முன்பு நம்முடைய போலியாக ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு மாடல் என்றால் குஜராத் மாடல். ஏதோ குஜராத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று ஒரு போலியான ஒரு மாடலை இங்கே காட்டி வந்தார்கள். மோடியின் குஜராத் மாடல் என்பது இன்று இத்து போன ஒரு மாடலாக மாறிவிட்டது. இன்று இந்த மோடியின் குஜராத் மாடல் என்பது நம்மை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்த மாடல் என்பது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இந்த நிலையில் இன்று இந்தியா முழுவதும் தேவையான ஒரு மாடல் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் என்ன என்பதை இன்று கடந்த 5 ஆண்டுகளாக கண்கூடாக ஆட்சி நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் தேசிய அரசியல் இருக்கும் தலைவர்கள் எல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறார்கள்.